தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ் மொழி கற்றுக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை. இங்கிலீஷ் மொழியை ஃப்ளூவெண்ட்டாக பேசி பழகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்கு ஒரு சின்ன டாஸ்க். அதாவது ஆகஸ்ட் 1 டுடேலேருந்து ஆகஸ்ட் 30 அன்னைக்கு ஒரு 30 நாள் ஒரு சேலஞ்ச் பண்ணலாம்னு. சரிங்களா? ஒரு புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கணும்னா என்ன தேவை? ஃபஸ்ட்டு அந்த மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து அந்த மொழியை நம்மளால் பேச முடியணும். இல்லாட்டி அந்த மொழியை எழுதிருந்துச்சுன்னா அதை வாசிக்க தெரியணும். அதை திருப்பி நம்ம எழுத தெரியணும். இந்த மொத்தம் 4 இது தேவை அந்த மொழி புதுசாக ஒரு மொழி கற்றுக்கிறது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லிசன் பண்ண ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு லிசன். அதுக்கு நான் ஒரு சின்ன சேலஞ்ச். தினமும் ஒரு 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 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் இங்கிலீஷ் மூவி, நியூஸ் பேப்பர், டிவியில் போடுவாங்களே வீடியோ, வெப் சீரிஸ், இதுமாரி இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்க்கலாம்னு ஒரு ஐடியா. அதுலேருந்து சின்ன சின்ன புது வேர்ட்ஸு, புது மீனிங்ஸ் நமக்கு கற்றுக்க முடியும். அதை லிசனிங் ஸ்கில் அதில் தான் நம்ம கற்றுக்கிறோம். 2வது ஸ்பீக்கிங்னோடனே நம்ம ஊரில் புதுசாக போய் யார் கூட பேசி பழகினா என்னடா பாரு இவன் இங்கே வந்தால் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம இதுக்கெல்லாம் பிரச்சனை இந்தமாரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளை மாரி இங்கிலீஷ் பேசி பழகணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் ப்ளே ஸ்டோர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெலாம் ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த ஆப்பில் நம்மளை மாரி பேச ஆசைப்படுறவங்க அந்த ஆப்பில் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம கால் பண்ணி நம்ம தினமும் ஒரு 7 நிமிஷம் அப்படி ஒரு நாளைக்கு பேச முடியும். நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசி பார்க்கறனாலே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் நம்ம. சரிங்களா? 7 நிமிஷம் ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் கணக்கு மாரி பேசி பழகினா நல்லா பேசலாம். அடுத்து ரீடிங் ஸ்கில் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிக்கிறேன். சரிங்களா? நம்ம லிசன் பண்ணி நம்மளுக்கு ஏற்கனவே இவ்வளோ 13 வருஷம் படிச்சிருக்கோம், 14 வருஷம் படிச்சிருக்கோம் ஸ்கூலில். இத்தனை வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் நல்லா லேர்ன் பண்ணியிருப்போம், நல்லா ஸ்பீக் பண்ணியிருப்போம், நல்லா ரீட் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ரீடிங் ஸ்கில். அதுக்காண்டி தான் ரீடிங் ஸ்கில் ரொம்ப ஈஸி. நம்ம 12வது வரைக்கும் படிச்சிருப்போம். அதில் இத்தனை புக் வந்துருக்கோம். தினமும் 1 or 2 pages, தினமும் 10 minutes அதை ரீட் பண்ணினா போதும். நம்ம ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிடும். கடைசியாக 4th ரைட்டிங் ஸ்கில்லும் ரொம்ப பெரிய கஷ்டமானதெல்லாம் இருக்குது. நம்ம ரீடிங்கு, ஸ்பீக்கிங் இப்போ நம்ம புதுசாக ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு டுகெதர், டுவர்ட்ஸ். டுகெதர்னா ஒன்றிணைதல், டுவர்ட்ஸ்னு நோக்கி. இந்த 2-3 வார்த்தை நம்ம புதுசாக படிக்கிறோம். நிறைய வார்த்தை நம்ம புதுசாக படிப்போம். அந்த வார்த்தைகளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதி அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு புது வார்த்தை கிடச்ச மாரியாச்சு. நம்ம ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸ்பீக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு புது வார்த்தை கிடச்ச மாரியாச்சு. இந்தமாரி நீங்களும் 4 ஸ்கில்லையும் புதுசாக கற்றுக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த மாதம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளால் எவ்வளோ இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு. நம்ம இப்போ 0ல் இருக்கோம். 0லேருந்து 100 போகிறதுக்கு இடையில 50 இருக்குது. அந்த 50 நம்மளால் டார்கெட் பண்ணி போக முடியுதா? நம்மளால ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். பை KKS.